Hello viewers, welcome back to Viva English. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு சண்டே மாதிரி இருக்கு. டுடே ஃபீல்ஸ் லைக் சண்டே. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் இப்போ புக் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் பிடிஎஃப் காப்பி, வீடியோஸ் இதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். எப்படி சொல்லலாம்? ஐ வில் வெயிட் அன்டில் தென். இது வரைக்கும் இப்படி தாங்க இருக்கு. எப்படி சொல்வீங்க? இட்ஸ் பீன் லைக் திஸ் அன்டில் நவ். அதுக்குள்ள நான் வந்துடுவேன். ஐ வில் ஹாவ் ரீச்ட் பை தென். அதற்குள், பை தென். அதுக்கு நான் இதையே போட்டுக்கிறேன். எப்படி சொல்லலாம்? I'd rather wear this. இங்கே I'd ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதை நம்ம I would அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நான் வீட்லேயே இருந்துக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. I'd rather stay at home. இன்னும் லஞ்ச் டைம் ஆகலை. எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் லஞ்ச் டைம் எட். இப்பெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. எப்படி சொல்வீங்க? நவடேஸ் ஐ டோன்ட் கேர். அவங்க கண்டுக்கவே இல்லை. இதை எப்படி சொல்வீங்க? they didn't care. past tense. ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிற. you don't care at all. நீ இருக்கும்போது கூட இது எப்படி சொல்லலாம்? ஈவன் வென் யூ ஆர் தேர். இப்போ இதை ஒரு சென்டென்ஸாக மாற்றலாம். அவங்க இருக்கும்போது கூட அப்படிதான் செஞ்சான். ஈவன் வென் தே வேர் தேர் ஹீ டிட் லைக் தேட். பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால வேர் யூஸ் பண்ணியிருக்கோம், டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். எதை வச்சு சொன்னாங்க? எப்படி கேட்கலாம்? ஆன் வாட் பேசிஸ் டிட் they say? ஆன் வாட் பேசிஸ், எதன் அடிப்படையில் அப்படின்னு சுத்த தமிழில் சொல்லுவோம். பேச்சு வழக்கில் எதை வச்சு? நாளைக்கு நேரமாக கிளம்பிடு. எப்படி சொல்லலாம்? லீவ் early tomorrow. நாளைக்கு கொஞ்சம் நேரமாக கிளம்பிடு. கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வருதுல்ல? லீவ் a little early tomorrow. a little அதை ஆட் பண்ணிக்கணும். ஏன் நியாயப்படுத்துற? எப்படி கேட்பீங்க? why are you justifying? ஏன் என்ன குற்றப்படுத்துற? why are you blaming me? அப்படிதான் நீ கத்துக்கணும். That's how you should learn.
முடிஞ்சளவு சீக்கிரமா அனுப்புங்க. Send it as soon as possible. எங்க போறதுனே தெரியல. I don't know where to go. பாஸ் பண்ணவே மாட்டான்னு நினைச்சேன். I thought he would never pass. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, as I said already. நான் எதுக்கு அவங்கிட்ட கேட்கணும்? Why should I ask him? அது எல்லாத்தையும் ஒன்னாவே அனுப்பிடுங்க. Send that all together. இங்க thatக்கு பதிலா them நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Send them all together. அது ரொம்ப நேரம் ஆகாதுங்க. It won't take so long. அது செத்து கிடக்குது. It's lying dead. அவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி தெரியலையே. They don't seem to care. இப்போதைக்கு நான் சொல்றத செய். Do what I say for now. இப்போதைக்கு இங்கிலீஷ்ல for now. குறைஞ்சது ஒரு வாரமாச்சும் ஆகும். It will take at least 1 week. நான் அவங்கிட்ட பேச வேண்டியிருக்கும். I will have to talk to him. இவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். This is all I know. நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. I remember what you said. நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறியா? Do you think I don't remember what you said? நான் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டா. She forgot everything I did. இருந்தாலும் நாங்க வரமாட்டோம். We won't come though. கொஞ்சம் எடுத்துக்கங்க. Take some. கொஞ்சமாச்சும் எடுத்துக்கங்க. Take some at least. அவளை பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. It's been a while since I met her. கொஞ்ச நாளா எங்களுக்குள்ள சரியில்லை. Things haven't been right between us for some time. இவ்வளவு கோபமா நான் இருந்ததே இல்லைங்க. I've never been so angry. அவங்க அங்க போயிருக்க கூடாது. They shouldn't have
gone there. எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லவன். As far as I know, எனக்கு தெரிந்து. He is a good person. உனக்கு அது தப்பா தெரியலாம். It may seem wrong to you. ஆனா எனக்கு சரியா தெரியுது. But it seems good to me. வேற என்ன நீ செஞ்ச? What else did you do? என் வயசு வரும்போது உனக்கு புரியும். You will understand when you are my age. என்ன செய்ய போறேன்னு தெரியல. I don't know what I'm going to do. எப்படி செய்ய போறேன்னு தெரியல. I don't know how I'm going to do. இது யாருக்கு? Who is this for? இது எதுக்கு? What is this for? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் புக் ஃபார்மேட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இப்போ அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வாங்கி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. அட் த சேம் டைம் உங்களில் யாராவது அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்கள் நிறைய நோட்ஸ் கையில் எடுக்கிறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் புக் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அட் அ லோ ப்ரைஸ். அதே மாதிரி புக் ஆன்லைன் காப்பியும் அவைலபிளாக இருக்குது பிடிஎஃப்பில். இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.